வணக்கம். நான் உங்க சரவணபாஸ்கர். திருநெல்வேலியில இருந்து மாஞ்சோலைக்கு 58 கிலோமீட்டருங்க. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நன்றி. கல்லிடைக்குறிச்சியில இருந்து மாஞ்சோலைக்கு 28 கிலோமீட்டர். இந்த லெஃப்ட்ல போகணுங்க. என்ட்ரி சைன் போர்ட் பாருங்க. இங்க சிங்கம்பட்டி ஜமீன் பேலஸ் இருக்குங்க. அம்பாசமுத்திரத்துல காலையில 5 ரூபாய்க்கு உப்புமா கிடைக்குங்க. அம்பாசமுத்திரம் ஆர்ச் இதோடைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சுங்க. நாம இப்போ போகிறது மாஞ்சோலை. டீ சாப்பிட மாஞ்சோலைக்கு போகலாமா? அம்பாசமுத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காலையில 7:10க்கு மாஞ்சோலை போற பஸ் வந்துருங்க. இங்க 10லேருந்து 20 நிமிஷம் ஹால்ட்டுங்க. கோதையாறு மென்ஷன் ஆயிருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மாஞ்சோலைக்கு மேலே இருக்கிற ஊரு தான் இந்த கோதையாறு. பஸ் நம்பர் 133. டிஎன்எஸ்டிசி ஹில்ஸில் பயன்படுத்துகிற ஸ்மால் பஸ் மாஞ்சோலை வனதேவதைங்க. அதில் நம்ம பயணம். உங்களுக்கு நல்ல வியூ வேணும்னா ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கங்க. சீக்கிரமா வந்து சீட்டை பிடிச்சிருங்க. இந்த பஸ் போற ரூட் மேப் இதை பத்தி டீட்டெயில்டா சொல்றேங்க. 7:40க்கு பஸ் அம்பாசமுத்திரம்ல இருந்து எடுத்துட்டாங்க. இந்த ரூட் அம்பாசமுத்திரம் டு கல்லிடைக்குறிச்சி போறதுங்க. தூரமா தெரிகிற மலை மாஞ்சோலைக்கு போறதுங்க. நேரா போனா திருநெல்வேலி, ரைட்ல போவோம். இங்கே கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையம் இருக்குங்க. இந்த ரயில்வே கேட் தாண்டி தான் போக போறோம். டிஸ்டன்ஸ் போர்ட் நாம போற ஊருக்கு. மணிமுத்தாறு இந்த ஊர்ல போலீஸ் ட்ரைனிங் அகாடமி ஆஃபீஸ் இருக்குங்க. இந்த இடத்துல இருந்து தாங்க களக்காடு முண்டந்துறை ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. மணிமுத்தாறு டேம் வியூ. நீங்க மாஞ்சோலைக்கு போகணும்னா இந்த மணிமுத்தாறு செக் போஸ்ட் கடந்து தாங்க போகணும். இங்க செக் போஸ்ட் இருக்குங்க. நாம மாஞ்சோலைக்கு பஸ்ல போகணும்னா இங்க பர்மிஷன் வாங்கியிருக்கணும். நம்ம என்ட்ரி பர்மிஷனை அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. பர்மிஷன் இல்லைன்னா பஸ்ல போக அலோவ் பண்ண மாட்டாங்க. மாஞ்சோலைக்கு எப்படி பர்மிஷன் வாங்கணும்னு போக போக சொல்றேங்க. நாம வந்த பஸ்ல சில பேர் பர்மிஷன் வாங்கல, அவங்கள இங்கேயே இறக்கி விட்டுட்டாங்க. மணிமுத்தாறு டேம் வியூ பாருங்க. மணிமுத்தாறு செக் போஸ்ட்ல இருந்து மணிமுத்தாறு வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் ரோட் வியூ நல்லா இருக்குங்க.
ஆக்ஷன் கேமரா வியூங்க. தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற இந்த மாஞ்சோலை மலை மேற்கு தொடர்ச்சி மலையோடைய ஒரு பகுதிங்க. மனதை மயக்கும் மாஞ்சோலை. வாட்டர் ஃபால்ஸ்க்கு வரவங்களுடைய கார் இங்கேயே பார்க் பண்ணிட்டு நடந்துதாங்க போகணும். இதோ மணிமுத்தாறு வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃப்ளோ அதிகமா இருந்தா குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. மணிமுத்தாறு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போறவங்க தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இங்க இருந்து தான் ரியல் அட்வென்ச்சரஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் மாஞ்சோலைக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இயற்கையின் பாசத்தை காண மாஞ்சோலைக்கு செல்வோம். இரத்த காயம் எல்லாம் வாங்கி வீடியோ பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த பஸ் பேரு மாஞ்சோலை மலையரசி. இந்த பஸ் பேரு மாஞ்சோலை வனதேவதை. இங்க இருக்கிறவங்க இந்த 2 பஸ்ஸை தாயும் மகளும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஊத்துல 7 மணிக்கு எடுத்த பஸ் ஆப்போசிட்ல வந்துருச்சுங்க. அந்த பஸ் ஊத்துல இருந்து பாபநாசம் போறதுங்க. ஆக்ஷன் கேமரா வியூங்க. கீழே மணிமுத்தாறு செக் போஸ்ட்ல இருந்து ரூட் பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு வாட்டர் ஃபால்ஸ், மாஞ்சோலை, காக்காச்சி கார்னர், 4 மூக்கு, ஊத்து. நாம ஊத்து வரைக்கும் தான் போக போறோம். இப்போ நம்ம போற பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா மாஞ்சோலை, காக்காச்சி கார்னர், 4 மூக்கு, ஊத்து வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் 4 மூக்கு அங்க இருந்து கோதையார் வரைக்கும் போகும் இந்த பஸ். கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆச்சு பாருங்க. வனப்பேச்சி அம்மன் கோவில் மாஞ்சோலை. மாஞ்சோலைக்கு பக்கத்துல வந்துட்டோங்க. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குன்றது நிறைய பேருக்கே தெரியாது.
மாஞ்சோலை ஒரு நான் பொல்யூட்டட் ஹில் ஸ்டேஷனுங்க. தமிழ்நாட்டுல பைக்ல போக முடியாத ஒரே ஹில் ஸ்டேஷன்னா அது இந்த மாஞ்சோலை தாங்க. இது ஒரு டைகர் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியாங்க. இந்த காட்ட தேயிலை தோட்டமா உருவாக்கிய இங்க வாழ்ந்த முன்னோர்கள இந்த நேரத்துல அவர்கள நினைச்சு நம்ம பெருமைப்படணும். மாஞ்சோலைக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே நம்ம தேசிய பறவை வெல்கம் பண்ணுதுங்க. 9:20க்கு மாஞ்சோலை வந்தாச்சு. மாஞ்சோலை போஸ்ட் ஆஃபீஸ். பொதுவா நம்ம எந்த ட்ரிப் போனாலும் செல்ஃபா நமக்கு போஸ்ட் கார்டு சென்ட் பண்ணிப்போம் மெமரிஸ்க்காக. மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மாஞ்சோலை இங்க டீ மற்றும் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குங்க. இந்த ரூட்ல போனா ஊத்து போறதுங்க. அப்படியே ஒரு 180 வியூ. மாஞ்சோலை பஸ் ஸ்டாண்ட். மயிலோட என்ட்ரி பாருங்க. நாம இப்போ 3812 அடியில இருக்கோங்க மாஞ்சோலையில. இங்க உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. மாஞ்சோலையில முக்கியமா நீங்க ட்ரை பண்ண வேண்டியது மாஞ்சோலை டீயும் மாஞ்சோலை ரஸ்க்கும். எஸ்டேட்ல பண்ற இந்த ரஸ்க் செம டேஸ்டா இருக்குங்க. 50 வருஷமா இருக்குங்க இந்த கடை. நான் ஆர்டர் பண்ணிட்டு ரிட்டர்ன் போகும்போது வாங்கிட்டு போக போறேங்க. 1 கிலோ 300 ரூபாய். நீங்க ஒரு குட்டி வாக் போயிட்டு வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எடுத்துட்டு வரலாங்க. மாஞ்சோலையில 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஸ்டாப் பண்ணுவாங்க. இதோ மாஞ்சோலை பேக்கடு டீ பவுடர் 1 கிலோ 150 ரூபாங்க. நீங்க மாஞ்சோலைக்கு போக அம்பாசமுத்திரம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் உங்க டீட்டெயில்ஸ் அண்ட் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸை கொடுத்து டேட் சொன்னீங்கன்னா அவங்க அந்த டேட்டுக்கு அவைலபிள் இருந்தால் உங்களை மாஞ்சோலைக்கு போக அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். 2 நாள் முன்னாடியே போய் இந்த ஒர்க்கை பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு kmtr.co.in சைட்டில் புக் பண்ணிடுங்க ஆன்லைனில். தேயிலை இவ்வளவு பக்கத்துல பார்க்கலாம். 9:36க்கு மாஞ்சோலையிலேருந்து பஸ் எடுத்துட்டாங்க. CSI கிறிஸ்ட் சர்ச் மாஞ்சோலை.
இது சிங்கம்பட்டி கார்டன் ஹாஸ்பிடல் மற்றும் கெஸ்ட் ஹவுஸ். ஸ்ட்ரெயிட்டாக போனால் மாஞ்சோலை எஸ்டேட் டீ ஃபேக்ட்ரி ஆஃபீஸும் இருக்குங்க. நாம் ரைட்டில் போக போகிறோம். அப்பர் எஸ்டேட் ஊத்து போகிறதுங்க. இனி நாம் யாருமே மாஞ்சோலைக்கு போக முடியாதுங்க. இப்போ இங்கே இருக்கிற டீ எஸ்டேட் ஃபேக்ட்ரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கிற மக்கள் பல பேர் கீழே இறங்கிட்டாங்க. தேயிலை இவ்வளோ பக்கத்தில் பார்க்கலாம். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எங்கே ஸ்டாப் பண்ணணும்னு கேட்டாலும் ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸே இவங்களுக்கு தானே. இதோ தேயிலை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டில் வால்பாறை மேகமலையில் பார்க்கலாம் இது மாதிரி. இங்கே மாஞ்சோலையில் இதுக்கப்புறம் இது மாதிரி இனி பார்க்க முடியாதுங்க. இந்த மாதிரி அழகை பார்க்க எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாங்க. டிரைவர் அண்ணாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேற லெவலாக இருந்ததுங்க. ஹேர்பின் பென் ஆக்ஷன் கேமரா வியூ. இது டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாதுங்க. அங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. எஸ்டேட்குள்ள போகுங்க. இந்த மொத்த மலையும் சிங்கம்பட்டி ஜமீன்தார் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஹேர்பின் பென் ஆக்ஷன் கேமரா வியூ.
ரோடே இவ்வளோதாங்க. ஆப்போசிட்ல பஸ் இல்லைன்னா வேற எந்த வெஹிக்கிள் வந்தாலும் கஷ்டம் தாங்க. இதுக்கப்புறம் டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ள போக போறோங்க. மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருச்சு. தேயிலை தோட்டம்ல ஒரு தனி மரம். காக்காச்சி புல்வெளி மைதானம் 10 மணிக்கு வந்தாச்சுங்க. இங்க கால்ஃப் கிரவுண்ட் இருக்கு. பக்கத்துல காக்காச்சி லேக்கும் இருக்கு. இப்போ எந்த ஒரு பயன்பாட்டு இல்லாம இருக்குங்க. கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆச்சு பாருங்க. இங்க ஒரு செக் போஸ்ட் ஊத்து குதிரைவெட்டிக்கு போறதுங்க. இவ்வளோ மோசம் இதுதாங்க பார்க்குறேன். ஊட்டிலையும் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு டென்ஸாக இது மாதிரி இருக்கு, மேலே கவர் பண்ண மாதிரி நூல் மாதிரி. டிஎன்எஸ்டிசி ரியல் ஆஃப் ரோட் அரக்கி. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் திருநெல்வேலி வந்துட்டு திருநெல்வேலியில இருந்து பாபநாசம் போகிற பஸ்ஸில் ஏறி அம்பாசமுத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே இருந்து மாஞ்சோலை போகிற பஸ்ஸில் ஏறுங்க. இங்கே ஒரு தனி ஃபாரஸ்ட் ஆஃபீஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹைட்டாக இருக்கிற வெஹிக்கிள் தான் இந்த ரோடுக்கு கரெக்டாக இருக்குங்க. இது ஒரு சிங்கிள் லேன் ரோடு தாங்க. ஆப்போசிட் வெஹிக்கிள் பஸ் ரிவர்ஸ்ல போயிட்டு தான் வழி கிடைக்கும். தி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் உடைய மணிமுத்தாறு டீ எஸ்டேட்டுங்க. நாலு மூக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. முக்கியமான ஸ்பாட்டுங்க இது. இப்போ அயன் பிரிட்ஜ் இருக்கு, முன்னாடி மரப்பாலம் இருந்ததுங்க. கேபின் ரைட் விஷுவல்ஸ்.
இப்போ நீங்க பார்த்த அதே ஃப்ரேம் மிஸ்டோட பாருங்க. நம்ம ஊத்து வரைக்கும் தான் போக போறோம். கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. மணிமுத்தாறு டீ எஸ்டேட் உடைய ஹாஸ்பிட்டல் 4 மூக்கு பக்கத்துல வந்தாச்சு. இந்த லெஃப்ட்ல போனா கோதையர் போகலாம். 10:20 4 மூக்குக்கு வந்தாச்சு. ஆப்போசிட்ல இருக்கிறது 4 மூக்கு ஹோட்டல். ரைட்ல போனா ஊத்து குதிரை வெட்டி போறது. நம்மள இந்த சொர்க்கத்துக்கு சேஃபா கூட்டிட்டு வந்த டிரைவர் அண்ணாக்கு ஒரு பெரிய சல்யூட். மழை வந்துருச்சுங்க. எனக்கு பிடிச்ச கேபின் ரைடுங்க. நான் மாஞ்சோலைக்கு 2 வாட்டி போயிட்டு வந்துட்டேங்க இந்த 2024ல. மிஸ்ட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருச்சு. அம்பாசமுத்திரத்துல இருந்து ஊத்து வரைக்கும் பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க.
10:34க்கு ஊத்து வந்தாச்சு. இந்த பஸ் ஊத்துல இருந்து நாலுமுக்கு போயிட்டு அங்க இருந்து கோதையாறு போகும். மாஞ்சோலை பஸ்ஸ வனதேவதைன்னு சொல்லலாமா இல்ல தேயிலை தோட்டம் தேவதைன்னு சொல்லலாமா? ஊத்து பஸ் ஸ்டாப். ஊத்து போஸ்ட் ஆஃபீஸ். இங்க பள்ளிவாசல் இருக்குங்க. ஹில் ஸ்டேஷன்ல டீ குடிக்கிறது தனி சுகந்தாங்க. அதுவும் டீ உற்பத்தி பண்ணுற இடத்துல டீ சாப்பிட்றதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ஒரு குவள தேநீரும் மாஞ்சோலை நினைவும். லெஃப்ட்ல இருக்கிற பிளேஸ் லைப்ரரி, ஆப்போசிட்ல ஹாஸ்பிட்டல், இந்த பக்கம் எஸ்டேட்ல வேலை செய்யற அவங்களுடைய வீடு. மிஸ்ட் ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருச்சு. ரெண்டாயிரத்தி 24 நடந்த சித்திரை திருவிழா நோட்டீஸ்ங்க. மாஞ்சோலை கவுன்சிலர் ஸ்டாலின் அண்ணாவுடன் ஒரு புகைப்படம் வந்துருச்சுங்க. ஊத்து நாம இப்போ 4291 அடியில இருக்கோங்க கடல் மட்டத்துல இருந்து. இங்க வேலை செஞ்ச தொழிலாளர்கள் வீடு. இப்படியே போனா குதிரை வெட்டி போறதுங்க. முன்னாடி இயங்கிக்கிட்ட இருந்த ஆர்கானிக் ஸ்டோர் குடோன் இப்போ யூஸ் இல்லாம இருக்கு. இருட்டிக்கிட்டு வருது பாருங்க. இங்க வேலை செஞ்ச தொழிலாளர்கள் வீடு. நான் பழகின இந்த மக்கள் அவ்வளோ அன்பானவங்க. எவ்வளோ வருஷம் ஆனாலும் இந்த மக்களையும் மாஞ்சோலையும் மறக்கவே முடியாது. ஊத்து போஸ்ட் ஆஃபீஸ். இங்க காத்து பலமா வீசுனால எல்லா வீட்டுக்கு மேல இந்த மாதிரி மண்ணு மூட்டை வச்சிருக்காங்க.
டே கேர் சென்டர், ஊத்து எஸ்டேட். டே கேர் சென்டர், ஊத்து எஸ்டேட். ஊத்து ஹாஸ்பிட்டல். நாலுமுக்கு எஸ்டேட் போற வழி. ஊத்து எஸ்டேட் போற வழி. இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து இப்போ கீழே போகணும்னு சொல்லும்போது அவங்க மனசு இப்படி இருக்கும். இங்க இருக்கிற மக்கள் கிட்ட பேசும்போது அவங்க வழி நல்லாவே தெரியுது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்களை இங்கேயே இருக்க பர்மிஷன் கொடுக்கணும். இங்க இருக்கிற டீ எஸ்டேட்டை கவர்மெண்ட்டை எடுத்து நடத்தணும். இங்க கிளைமேட்டை கணிக்கவே முடியாதுங்க. எப்போ மழை வரும், எப்போ மிஸ்ட் வரும். சரி, இப்போ நம்ம பிளான் என்ன? இங்கேயும் இருக்க முடியாது. இந்த மாஞ்சோழி நினைவுகளை கொடுத்த தம்பி சுபினுக்கு ரொம்ப நன்றி. இந்த சுமோ மாஞ்சோழி நாலுமூக்குல இருக்கிற தம்பி சுபின் உடையதுங்க. டூரிஸ்ட கூட்டிட்டு வருவாப்ல. ஒரு வாக் போயிட்டு வரலாம் ஊத்துல. நீங்க ஊத்து வந்ததும் ஹோட்டல் மைனா ருசியில லஞ்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. அவங்க ரெடி பண்ணி வச்சிருவாங்க. இப்படியே போனா குதிரை வெட்டி போறதுங்க. ஊத்து வியூ, அங்கங்க வீடுகள். அங்கங்க குட்டி குட்டியா வாட்டர் ஃபால்ஸ். அகைன் மழை வந்துருச்சுங்க ஹெவியா. லைஃப் வித் 0 கால்ஸ் அண்ட் டெக்ஸ்ட். இங்க பிஎஸ்என்எல் நெட்வொர்க் மட்டும்தாங்க கிடைக்கும். அதுவும் இடி இடிச்சா டவர் கட் ஆயிரும். தமிழ்நாட்டில் அதிகமாக மழைப்பொழிவு இந்த ஊத்து எஸ்டேட் தாங்க. அக்டோபர் 1 இருந்து டிசம்பர் 15 வரைக்குமே வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஊத்துல மட்டும் 2016 மில்லிமீட்டர் மழையும், நாலுமூக்குல 1812 மில்லிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. குதிரை வெட்டியில வாட்ச் டவர் இருக்கு. அங்க கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் ஸ்டே ஆப்ஷன் இருக்குங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய கெஸ்ட் ஹவுஸ்ல 3 ரூம் இருக்கும். இந்த குதிரை வெட்டி வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்தா அகஸ்தியர் மலை, சேர்வலாயர் டேம்,
காரையார் டேம், மவுண்டன் வியூ நல்லா தெரியும். சன்ரைஸ் பார்க்க பர்ஃபெக்ட் பிளேஸுங்க இது. இந்த மலையில் நாங்கள் 2 யானை பார்த்தோங்க. ஹோட்டல் மைனா ருசி விறகடுப்பு சமையல். இங்கே வெஜ் மற்றும் நான்வெஜ் கிடைக்கும். நான்வெஜ்ஜில் நாட்டுக்கோழி சாப்பாடு கிடைக்கும். எடுக்கட்டும், இருட்டு கடையில சாறு பொங்குதப்புன்னு காணிக்காது. நாட்டுக்கோழி மீல்ஸ் வித் ஆம்லேட். நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு kmtr.co.in சைட்டில் புக் பண்ணிடுங்க ஆன்லைனில். இதோ யானையை பாருங்க, அந்த பாறைக்கு பக்கத்தில். இதுதாங்க பிபிடிசியில் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் நோட்டீஸ். மிஸ்ட் வியூ ஊத்தை ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சுங்க. இங்க பாருங்க யானைய. தேயிலை தோட்டம். நீங்க பார்த்த யானை இப்ப உள்ள போயிருச்சு. ஊத்து டீ எஸ்டேட். இந்த களக்காடு முண்டந்துறை ஃபாரஸ்ட்ல நான் என் ஃப்ரெண்டும் 2 பேரும் ஊத்துல இருந்து 4 முக்கு வரைக்கும் நடந்தே போனாங்க ஃபாரஸ்ட்ல. புலிகள் காப்பகம்ல இந்த மாதிரி ஒரு மெமரிஸ் மறக்கவே முடியாதுங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் மாஞ்சோலை 4 மூக்கு ஊத்து அப்படின்னு கிராமம்லாம் இருக்குது. ஹில் ஸ்டேஷன் டாப்பில் நாங்கள் ஊத்தில் இருந்து 4 மூக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டரு நடந்தே போகிறோம் நாங்கள் 2 பேரும். இங்கே பஸ்ஸுன்றது ஒரே ஒரு பஸ் மட்டும்தான், காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று. மற்றபடி பைக்கு காரு எதுவுமே அதிகமாக பார்க்கவே முடியாது. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இங்க இருக்கிறது எஸ்டேட் மேனேஜர் உடைய பங்களா.
எஸ்டேட்டுக்குள்ள போறதுங்க. இதுதான் இயற்கைக்கும் நகரத்துக்குமான தூரம். இப்போ ஒன்றும் இல்லை, இருக்கிற டிப்ரெஷனுக்கு என்னாச்சு? ஈவினிங் ஒரு ஃபைன் வாக் ஃபாரஸ்ட்ல, புலிகள் மற்றும் யானைகள் இருக்கிற காட்டுல. இங்கதாங்க காட்டெருமையை பார்த்தோம். அங்கே வண்டி மேலே ஏறுது பாரு, கார். இயற்கை மிக விசித்திரமானது, எப்படியாவது நம்மளை கவர்ந்து விடுகிறது மனதை. மிக கடினமான மலை ஏற்றமான அகத்தியர் மலை இந்த மாஞ்சோலை ஊத்து பக்கத்துல தாங்க இருக்கு. இந்த மொத்த மலையும் சிங்கம்பட்டி ஜமீன்தார் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ கிளைமேட்டை பாருங்க, சடனா சேஞ்ச் ஆயிருச்சு. ஏன கிராஸ் ஆகியிருக்கு. நாலுமுக்கு ஏரியா இப்போ யூஸ் இல்லாம இருக்கிற இந்த வீடு. இந்த ரூட்டில் போகிற மாதிரி இருந்தால் மாஞ்சோலை, திருநெல்வேலி இந்த ரூட்டில் போகிறது. இந்த வழியாக போகிற மாதிரி இருந்தால் கோதையாறு அப்பர் டேம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கன்னியாகுமரி மாவட்டம் அது பார்டர், திருநெல்வேலியும் கன்னியாகுமரி மாவட்டம் பார்டர். அது இந்த வழியாக போகிறது, பஸ் இந்த தான் போகும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வந்து ஊத்து குதிரைவெட்டி அப்படின்றது ஊருக்கு போகிறது. ஸோ டீ கடை, போஸ்ட் ஆஃபீஸ், டீ எஸ்டேட், டீ பங்களா. நாலு மூக்குலையும் ஒரு டீ சாப்பிடுவோம். இந்த டீ சாப்பிட சென்னையில இருந்து 693 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேங்க. தேடலின் தேவை எப்போதும் தேநீருக்கே முதலிடம். நாலுமுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்.
நாலுமுக்கு எஸ்டேட் வியூ. எஸ்டேட்டுக்குள்ள போற வழிங்க. ஊத்துல இருந்து அம்பாசமுத்திரம் பஸ்ஸில் போக செம க்ரௌடாக இருக்குங்க. அதனால தான் நாங்கள் ஊத்துல இருந்து நாலுமுக்கு வந்து இங்கே இருந்து பஸ் ஏறி அம்பாசமுத்திரம் போக போகிறோம். கோதையாரில் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் பிளான்ட் இருக்குது. அப்பர் கோதையார் டேம், அப்பர் கோதையார் விண்ட் ஸ்டேஷனும் இருக்குது. இந்த அப்பர் கோதையார் விண்ட் ஸ்டேஷன் முள்ளும் மலரும் படத்தில் வரும். ரஜினிகாந்த் சார் அதை ஆப்ரேட் பண்ணுவார். இதுதான் திருநெல்வேலி கன்னியாகுமரி பார்டரில் இருக்கிற ஊருங்க. நாலுமுக்கில் 6:10க்கு பஸ் எடுத்துட்டாங்க. ஊத்துக்கு 6:25க்கு வந்துச்சுங்க. 15 நிமிஷம் ஹால்ட்டிங்க. ஆறு 35க்கு பஸ் எடுத்துட்டாங்க. சன்செட்டில் இந்த ஃப்ரேமை பாருங்க. காட்டெருமை 2 நிக்குதுங்க. நடந்து போகும்போது காட்டெருமையை இங்கே தாங்க பார்த்தோம். மிஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சுங்க. இந்த ஃப்ரேம் ரொம்ப ரசிச்சு எடுத்ததுங்க. அங்க மாஞ்சோலை எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். திருவாங்கூர் சமஸ்தானம் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த மலை சிங்கம்பட்டி ஜமீனுக்கு வந்ததுக்கு பின் நல்லாக்குட்டி சிங்கம்பட்டி இளவரசர் அவர்களுடைய மரணம் ஃபர்ஸ்ட் ரீசனாக அமைஞ்சது. திருவாங்கூர் இளவரசர் மார்த்தாண்டவர்மருக்கும் அவர்களுடைய ரிலேட்டிவான 8 வீட்டு பிள்ளைக்கும் இடையே பிரச்சனை இருந்ததுனால 8 வீட்டு பிள்ளையை வீழ்த்த சிங்கம்பட்டி மன்னர் ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்பட்டது. மார்த்தாண்டவர்மருக்கு ஹெல்ப் பண்ண போய் சிங்கம்பட்டி ஜமீன்தார் இறந்துட்டார். நம்மளால் சிங்கம்பட்டி ஜமீன்தார் இறந்ததுனால மேற்கு தொடர்ச்சி மலையான 74,000 ஏக்கர் சிங்கம்பட்டி ஜமீனுக்கு கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் கேரளா திருவாங்கூர் கட்டுப்பாட்டில் இருந்த பொதிகை மலை சிங்கம்பட்டி ஜமீனுக்கு கொடுத்தாங்க. 1918 சிங்கம்பட்டி ஜமீன் இளவரசர்
சிவசுப்பிரமணிய சங்கர் தீர்த்தபதி சென்னையில் படிச்சுட்டு இருந்தபோது அந்த காலேஜ் வைஸ் பிரின்சிபலை கொலை பண்ணிட்டதா கோர்ட்டில் கேஸ் ஃபைல் ஆயிருச்சு. அந்த கொலை வழக்கில் கடம்பூர் இளவரசரும் சிக்கியிருந்தார். ஜமீன் வாரிசுகள் மட்டுமே படிக்கிற காலேஜ் சென்னையில் இருந்தது. இப்போ இருக்கிற டிஎம்எஸ் பில்டிங்கில் அந்த காலேஜ் இருந்ததா. 9 ஜமீன் வாரிசுகள் அங்கே படித்தாங்க. இந்த கொலை வழக்கில் இருந்து சிங்கம்பட்டி ஜமீனை காப்பாற்ற வழக்கு செலவான 3 லட்சம் அப்போவே செலவாச்சாங்க. அந்த செலவை சரி செய்ய 8373 ஏக்கர் நிலத்தை முகமது அலி ஜின்னா மருமகன் வாடியாவிடம் சிங்கம்பட்டி ஜமீன்தார் 99 வருஷத்துக்கு லீஸுக்கு கொடுத்தாரு. இந்த இடத்துல தி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் டீ எஸ்டேட்டை லான்ச் பண்ணாங்க. மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து ஊர்களை உருவாக்கி 1500 ஏக்கர் ஃபாரஸ்ட் லேண்ட் அழிச்சு தேயிலை தோட்டமாக மாற்றினாங்க. 1929 தமிழ்நாட்டில் பல மாவட்டத்தில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் 3000 குடும்பம் இந்த மலையில் குடியமர்த்தப்பட்டனர். மழை வந்துருச்சுங்க. 6:55க்கு நாலுமுக்கு வந்தாச்சு. இங்கே 10 நிமிஷம் ஹால்ட். 5க்கு பஸ் எடுத்துட்டாங்க. மாஞ்சோலை ரகசியம். இவ்வளோ பெரிய அழகான ஊர்ல ஒரு கசப்பான நிகழ்வு நடந்திருக்கு. 70 ரூபாயில இருந்து 150 ரூபாய் கூலி உயர்வு கேட்டு போராடினாங்க. ஃபைனலா கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு கொடுக்க போனாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி அங்கேயே வச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய பேசிக் நீட்காக. 1999 ஜூலை 23ஆம் நாள் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க போனவங்கள போலீஸ் உள்ள விடாம தடுத்து வேணும்னே நான் பழகின இந்த மக்கள் அவ்வளோ அன்பானவங்க. எவ்வளோ வருஷம் ஆனாலும் இந்த மக்களையும் மாஞ்சோலையும் மறக்கவே முடியாது. 1929 தி பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி டீ எஸ்டேட் லான்ச் பண்ணாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1952 தமிழ்நாடு கவர்மெண்ட் டைரக்டாக கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. அந்த லீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. 2028 தான் இந்த லீஸ் முடியுது. ஆனால் 2024 இந்த மாஞ்சோலை ஒத்து எல்லாம் டீ ஃபேக்ட்ரி பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே வேலை செஞ்ச ஒர்க்கர்ஸ்க்கு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்தாங்க. ப்ரெசன்ட் கண்டிஷனில் சில பேர் கீழே இறங்கிட்டாங்க. இன்னும் சில பேர் சொந்த ஊரில் அகதியாக வாழ்ந்துட்டு வராங்க. மறைக்கப்படும் மாஞ்சோலை, அழிக்கப்படும் மாஞ்சோலை மக்களும் அவங்களுடைய வாழ்வு உரிமை எல்லாமே போச்சு. டே வியூ விட நைட் விஷுவல்ஸ் அவ்வளோ அழகா இருந்ததுங்க. ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கும் ஒரு பெருமை இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த மாஞ்சோலையும். இப்படியே விட்டுடக்கூடாது. பஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம்ல காலையில் 7:40 மணிக்கு எடுத்து மணிமுத்தாறு செக் போஸ்ட், மணிமுத்தாறு டேம், மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்துக்கு 10:30 மணிக்கு வந்துடும். ஊத்துல இருந்து நாலுமுக்கு வழியா கோதையாறு போகும். அதே பஸ் கோதையாறுல இருந்து 11:30க்கு எடுத்து அம்பாசமுத்திரம் போயிட்டு ரிட்டர்ன் 6:30க்கு ஊத்து வரும். ஒரே பஸ் தான் இப்போ ஆப்ரேட் பண்றாங்க. இப்போ இங்க இருக்கிற மக்கள் இந்த பஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாயிரத்தி 24ல் நான் 2 வாட்டி மாஞ்சோலை போயிட்டு வந்தேன். மறக்க முடியாத நினைவுகள் கொடுத்ததுங்க.
கல்லிடைக்குறிச்சி மற்றும் அம்பாசமுத்திரம் ஊர் மாஞ்சோலை மலையில இருந்து டாப் வியூ. இப்போ மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயமா இருக்கு. 8373 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு. இந்த ட்ரிப்ல நைட் வியூ, அதுவும் ஊத்துல இருந்து மாஞ்சோலை வரைக்கும் நைட் விஷுவல்ஸ் பிளஸ் ஹாஃப் ரோட் பஸ் ரைட். சடனா மிஸ்ட் ஃபார்ம், மலை எல்லாம் ஒரே ஃப்ரேம்ல. என்னுடைய ட்ரீம் பக்கெட் லிஸ்ட்ல ஒன்னான இந்த மாஞ்சோலை மலையை கவர் பண்ணிட்டேன்னு சொன்னாலும் இந்த பிளேஸை இனி பார்க்க முடியாதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 8 மணிக்கு மாஞ்சோலை வந்தாச்சு. 10 நிமிஷம் ஹால்ட். 8:10க்கு பஸ் மாஞ்சோலையில இருந்து எடுத்துட்டாங்க. இறுதி கட்டத்தை நோக்கி மாஞ்சோலை பயணங்கள் நினைவாக. நீங்க ரிட்டர்ன் வரும்போதும் என்ட்ரி பண்ணணும். 9 மணிக்கு மணிமுத்தாறு செக் போஸ்ட் வந்தாச்சு. 9:15க்கு அம்பாசமுத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. மாஞ்சோலை டீயும் மாஞ்சோலை ரஸ்கும். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் டிராவல் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்னொரு டிராவல் ஜேர்னி vlogல உங்களை பார்க்குறேன். நன்றி.